அம்மா கூட கை பிடிச்சின்னு போறான். கை இங்க பிடிச்சிட்டு பாருங்க. அம்மா ஊந்துச்சு, பையனை விட்டுச்சு. பையனை ஊந்துட்டான். குழந்தைக்கு என்ன வயசுமா இருக்கும்? 3 வயசு இருக்கு, 3 2 வயசு. அது திறந்து இருந்தது, அது சஸ்பெண்ட் இந்த சஸ்பெண்ட் இது இல்லப்பா, அது திறந்து தான் இருக்குது எப்பவும். அது ஓப்பன்ல தான் இருக்குது, முடியே இல்லை, ஓப்பனா தான். அது கம்பி எடுத்து வந்து வச்சாங்க, ஒரு கொம்பு நட்டு வச்சாங்க, அவ்வளவுதான். அது 3ன்னு சொல்லி யாருன்னா இங்க சொல்லி வந்து அந்த ஒரு பொம்பளை குழந்தை ஊதிச்சு, இந்த சைடு வருவாங்க, ஃபுல்லா தண்ணி, இவ்வளவு தண்ணி பாருங்க, கரை பாருங்க எவ்வளவு தண்ணி. இல்லைம்மா, அதை மூடணும்னு சொல்லி யாருக்குன்னா சொல்லியிருந்தீங்களா? அதனால அந்த அதை மூடி போட்டு மூடணும்னு சொல்லியிருந்தீங்க. விழுந்து 2 கையை தூக்க முடியல, அந்த குழந்தை உள்ள போயிடுச்சு, தலையெல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு, கை மட்டும்தான். அப்புறம் நாங்கெல்லாம் இங்கிருந்து பக்கத்து விட்டா அவங்க அம்மா ஒரு கை பிடிச்சிருக்கிறா, வரல மேலே வரலன்னு எல்லாமே போய் ஓடிட்டுக்கிறாங்க குழந்தை. அப்பயே அந்த அம்மா கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி குழந்தை விழுச்சுப்பான்னு சொன்னாக்கா, நைட்டுக்கு வந்து தண்ணி மட்டும் எடுத்தாங்க. யார்கிட்ட சொல்லியிருந்தீங்க? அவசர மாட்டேன், தண்ணி மட்டும் எடுத்தாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, வரப்போ எங்கள் ஜனம் மட்டும் திட்டினாங்களாம். என்ன திட்டினாங்க? அந்த அம்மா உள்ளெல்லாம் வரமாட்டாங்க, அங்கேருந்து தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் ஏன் வரமாட்டோம், நாங்கள்லாம் உள்ளே வருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை, அதை மூடுவேன்னு என்ன சொல்லிட்டு போனாங்களா? எவ்வளோ நாள் மூடாமல்? மூடலையே, அவங்க எத்தனை வாட்டி வந்துட்டாங்க, ஒன்றும் மூடவே இல்லை. இது ஆர்கே நகர் கொருக்குப்பேட்டை பகுதி 47வது வட்டம் செகந்திரபாளையம் 1வது தெருவில் நாம் இருக்கின்றோம். 1வது தெரு 2வது தெரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளான தெரு. 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்த சாலை 2 சாலையும் வந்து நோண்டி போட்டு புது ரோடு போடுறதா வந்து மக்களுக்கு சொல்லி மழை வந்து அது எல்லாத்தையும் அப்படியே முற்றிலுமா நிறுத்தி கடுமையான பாதிப்புக்குள்ளே இருக்காங்க இந்த மக்கள், இந்த பகுதி மக்கள். எல்லாருடைய பாதிப்பும் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக இந்த இடம், இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வாழ்கின்ற பகுதி. நமக்காக மக்களுக்காக சேவை மனப்பான்மையோடு சென்னை மாநகரம் முழுதும் இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்த பகுதி. அவர்களுக்கே இந்த நிலைனா அப்போ மற்றவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. சிகரத்துப்பாளையம் ஒன்னா தெருவில் இருந்து பேசுறேன். 4 மாசமா இங்க பள்ளம் போட்டு இருக்கிறாங்க, தண்ணி போறது இல்லை, கரண்ட் இல்லை, ட்ரைனேஜ் தண்ணி அடிச்சிக்கினே இருக்குது, கொழா தண்ணியும் பிடிக்க முடியல, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. வயசானவங்க உழுறாங்க, சின்ன கை குழந்தை வச்சுக்கினே எத்தனை வாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவாங்க. சொல்லுங்க, கவுன்சிலர் கேட்டாக்கா நீங்க 10 கொடுத்து விட்டு கேட்டாக்கா போகுமா தண்ணி அடிச்சுக்காதான்னு கேட்குறாங்க. யார்கிட்ட போய் முறையிடுறது சொல்லுங்க. ஓகேங்களா, இங்க இருக்கிற ட்ரைனேஜ் ஃபுல்லாமே உடையுது. இதனால நிறைய பிரச்சனைகள் சார், ஜுரம், டெங்கு, மலேரியா, கொரோனா கூட ஆக்சுவலி ரீசனா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அது கூட வாய்ப்பு இருக்கு வரதுக்கு. ஒரு பள்ளத்துலயும் ஒரு ட்ரைனேஜ் சரியில்லை தான் சார். இங்க எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். இந்த தெருவு மட்டுமே கிடையாது, இங்கிருந்து ஒரு 4-5 தெருவும் அப்படிதான் இருக்கு. நடக்கிறதுக்கு வழி இல்லை எங்களுக்கு. இப்போ கால் வைக்கிறதுக்கு கூட ஒரு மாதிரியா இருக்கு எங்களுக்கு. இதனால ஏனக்கால் எல்லாம் வரலாம். அது வந்து யார் பாக்குறாங்க யார் பார்க்கலன்றது எங்களுக்கு தெரியல. ஒரு சந்தில வந்து ஒரு 2 ட்ரைனேஜ் இதுவாவது உடஞ்சுதான் சார் இருக்கு, எதுவுமே கரெக்டா இல்ல சார். இங்க கவுன்சிலர்ஸ் யாராச்சும் வந்து பாக்குறாங்களா? யாரும் வரல சார், ஒருத்தர் கூட இங்க வரல. லாரி வருது சார், ஆனா கார்பரேஷன் லாரி வந்து இங்க இருந்து கம்ப்ளைண்ட் போறதால கார்பரேஷன் காரங்க வந்து அந்த அடுப்பை எடுத்துட்டு போறாங்க. ஜஸ்ட் அப்போயே உடனே ஒரு 1 hour கழிச்சு ட்ரைனேஜ் ரொம்ப திருப்பி வெளியே தான் வருது. மழை காலம் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல சார், இந்த பள்ளம் நோண்டினதுல இருந்து சொல்றேன். இந்த ரோட வந்து நல்லா இருக்கிற ரோட நோண்டிட்டு போனவங்க தான் சார், இது வரல, ஒருத்தர் கூட வரல சார். அவங்க கவர்மெண்டா கார்பரேஷன் காரங்களா எங்களுக்கு தெரியாது, உடனே நோண்டிட்டு போயிட்டாங்க. நோண்டிட்டு போனதுல இருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாகுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவருக்கு மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.